நான்லாம் எப்போ கோலம் போட்டாலும் கொஞ்சம் நேரம் வெளியே நின்று அந்த கோலத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவேன். டக்குன்னு கோலம் போட்ட உடனே வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஒரு 10 நிமிஷமாவது அதை நின்று பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவேன். அதுவும் இன்றைக்கி மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா எப்பெல்லாம் வெளியே போகிறோன்னா அப்போவெல்லாம் திரும்பி திரும்பி அந்த கோலத்தை ஒரு 2 செகண்டாவது பார்த்துட்டு தான் வருவேன். அது மட்டும் இல்லை, அவங்க எப்போ எந்திரிப்பாங்க அந்த கோலத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டே இருப்பேன். அதே மாதிரி அவங்களும் எந்திரிச்சோடனே அந்த கோலத்தை பார்த்துட்டு வந்து கோலம் சூப்பராக இருக்குது மகாமான்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையே செய்வாங்க. அதுலேயே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். அப்புறம் இன்றைக்கி என்ன லன்ச் செய்யலான்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் பெரும்பாலும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இது ரெண்டுமே வந்து ஒன்றா தான் செய்வோம். லஞ்சுக்கு என்ன செய்கிறோமோ அதையே தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுப்போம். எப்போயாவது கொஞ்சம் ரேராக தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியோ தோசையோ ஊற்றிப்போம். அதுவும் என் லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறோமோ அது கூடயே சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கிரேவி தான் செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கத்திரிக்காய் நிறையா இருந்தது. வீட்டில் இருக்க செடியிலையும் சரி, கடையில் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் இருந்ததுனால அதை வந்து இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்காய் கிரேவியாக பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு கத்திரிக்காயெலாம் வெளியில் வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா செடியில் நிறையா பூ பிஞ்செல்லாம் விட்டுருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருக்கிற கத்திரிக்காயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட்டுன்னா கத்திரிக்காய் கிரேவி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போயாவது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நான் வந்து அதிகமாக கத்திரிக்காய் கிரேவி தான் செய்வேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்பவும் போல் எண்ணெய் சேர்த்து கடுகெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி எது சேர்த்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் சேர்த்து தக்காளி சேர்த்து, அதுக்கு தக்காளி வந்து 1 or 2 கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டேஸ்ட்டுக்கு புளிப்புக்காக புளியெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. எப்போயாவது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக புளி ஊற வச்சு சேர்த்துப்பேன். இல்லைன்னா தக்காளி தான் எப்போவுமே சேர்த்துப்பேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயும் சேர்த்து ஒரு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சனாலே ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மிளகாத்தூள் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். சாம்பார் தூள் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். இதுலேயும் பட்டை சோம்பு அது மாதிரி எதுவுமே சேர்க்கலை. சாம்பார் தூள் மாதிரி தான் அரைச்சிருக்கேன். அப்புறம் அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும்னு நினச்சா தண்ணி கம்மியாக, கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கணும் தண்ணி நிறையா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம்.